ஒரு திருடன் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நகை, பணம் இது எல்லாம் திருடிட்டு போயிட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பீங்க. சம்டைம்ஸ் அவங்க தேடுறதுக்கு டிலே பண்றாங்க அப்படின்னா, அவங்க கூட சண்டை போடுவீங்க. ஆனா, டெய்லியே உங்களோட வாழ்க்கைய ஒருத்தன் திருடிட்டே இருக்கான். அதுவும் சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது. சில சமயம் உங்களுக்கு தெரியாமலேயே நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சே நடந்தாலும், அத நீங்க பார்த்துட்டு அமைதியா தான் இருக்கீங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கறது கிடையாது. என்ன பார்க்குறீங்க? அந்த திருடன் யார் தெரியுமா? உங்களோட பயம் தான். அதுவும் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களோட சந்தோஷம், உங்களோட நிம்மதி, உங்களோட கனவுகள் இது எல்லாத்தையுமே தினம் திருடிட்டே தான் இருக்கு. இத பத்தி நான் ஏற்கனவே என்னோட பதிவுகள்ல பேசியிருக்கேன். இந்த பயம் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருக்குள்ளயுமே இருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன். தினமுமே காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நாம 100 விஷயங்கள் பண்றோம். ஆனா இதுல எத்தனை விஷயங்கள் நமக்காக மட்டும் நம்ம செஞ்சிருக்கோம்? முதல்ல ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த பொருளோட தேவை நமக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம அந்த பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து பொறாமப்படணும். அதுதான் விஷயம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது ஒரு காட்டன் சாரியா மட்டும்தான் இருக்கும். ஆனா அங்க போறதுக்கு நம்ம சூஸ் பண்றது பட்டுப்புடவை. ஏன்னா நம்மள 4 பேர் பார்த்து பெருமையா பேசணும் அப்படின்றதுக்காக. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா நாம தேர்ந்தெடுத்த நம்மளோட படிப்பா இருக்கட்டும், இல்ல நம்மளோட வேலையா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சொசைட்டில நம்மள எல்லாரும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அதை நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க பண்ற தப்பு மட்டும் இல்லைங்க, நீங்க பண்ற சாதனை கூட இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. உங்களோட ஆஃபீஸ் மீட்டிங்ல நீங்க ஒரு கைத்தட்டல் வாங்கிட்டீங்க. உங்களோட கொலீக் வீட்டுக்கு போனதுமே உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாரா? மேபி ஒரு 5-10 நிமிஷம் அந்த விஷயம் அவரை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனா அடுத்த நிமிஷம் அவரோட குடும்ப பிரச்சனைகள் தான் அவரோட மைண்ட்ல வந்து நிற்கும். அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன்ல உங்களை முறைச்சு பார்த்த அந்த சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு போனதும் 24 மணி நேரமும் உங்களையே நினைச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. இங்க எல்லாருமே அவங்கவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. இதுல அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன பேசுவான் அப்படின்னு யோசிச்சு நாம தான் நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க. போன வருஷம் அவன் என்னை எப்படியெல்லாம் பேசிட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழுத ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருக்காது. அப்போ இன்னைக்கு நீங்க யோசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் நாளைக்கு காத்தோட காத்தா போயிடும். வாழ்க்கை அப்படின்றது தினமுமே நீங்க யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அது கடவுளால், இந்த பிரபஞ்சத்தால், உங்க கர்மாவால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒயிட் பேப்பர். அதுல என்ன எழுதணும் அப்படின்றது முழுக்க உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. ஆனா எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு சரியான விஷயத்த ரொம்ப தெளிவா எந்த விதமான குழப்பமும் இல்லாம உங்களோட அடுத்த தலைமுறை அதை படிக்கும்போது வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப தெளிவா எழுதுங்க. தப்பா எழுதிட்டு அதை அடிச்சு நம்ம மாத்தி எழுதுறோம் அப்படின்னா அந்த பேப்பரை பாக்குறதுக்கு நமக்கே பிடிக்காதுங்க. ஏன்னா கடவுள் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு பேப்பர் தான். அதனால அந்த பேப்பர்ல பார்த்து பத்திரமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன எழுதணுமோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அழகானது. அதை மத்தவங்களுக்காக வீணாக்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப தைரியமா வாழுங்க. இந்த பதிவு பற்றிய உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காம மனதோடு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைந்திருங்க. நாம் தொடர்ந்து பேசுவோம்.